ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு மிக இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்டேட் வந்திருக்குது. மெக்சிகோ அரசு 2026 முதல் ஏஷியன் கண்ட்ரீஸ் லிருந்து வரும் மிகப்பெரிய அளவிலான இம்போர்ட்களுக்கு புதிய பெரிய டாரிஃப் ஹைக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியா, சைனா, சவுத் கொரியா, தாய்லாந்து, இந்தோனேசியா இப்படி ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாம் டைரக்ட் இம்பாக்ட் ஆகும். எத்தனைனா, சில ப்ராடக்ட்ஸ்க்கு 35%, சில கேட்டகரிகளுக்கு ஆல்மோஸ்ட் 50% வரை இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அஃபெக்டட் ஐட்டம்ஸ் லிஸ்ட் மிக பெரியது. கார்ஸ், ஆட்டோ பார்ட்ஸ், ஸ்டீல், டெக்ஸ்டைல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், க்ளோதிங், மஷினரி சுமார் 1400 ப்ராடக்ட்ஸ் இந்த கட்டணம் சேர்த்து போறோம். இது ஏன்? மெக்சிகோ சொல்வது, டொமெஸ்டிக் இண்டஸ்ட்ரி பாதுகாக்கணும், லோக்கல் ஜாப்ஸ் காப்பாத்தணும், ஃபாரின் இம்போர்ட்ஸ் மீது நம்பிக்கையை குறைக்கணும் அப்படின்னு. ஆனா ட்ரேட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது வேற. இப்படி சடன் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறது கன்சியூமர் பிரைஸ்களை உயர்த்துமாம், சப்ளை செயின் டிஸ்டர்ப் பண்ணுமாம். இந்தியா, சைனா போன்ற நாடுகளோடு ட்ரேட் டென்ஷன் கூட வரலாம். இந்தியாக்கு இம்பாக்ட் என்ன? இந்தியாலிருந்து மெக்சிகோக்கு போகும் ஆட்டோ பார்ட்ஸ், இன்ஜினியரிங் குட்ஸ், டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ் இவங்களுக்கு காஸ்ட் ரைஸ் ஆகும். அப்புறம் எக்ஸ்போர்ட் வால்யூம் கம்மியாகும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் குளோபல் மார்க்கெட்கும் இன்டைரக்ட் இம்பாக்ட் தரும். ஏன்னா மெக்சிகோ மேனுஃபேக்சரிங் ஹப், யுஎஸ் மார்க்கெட்கும் ஒரு கேட்வே. சோ இது பொதுவான நியூஸ் இல்ல, பெரிய ட்ரேட் டிசிஷன். கமிங் மந்த்ஸ்ல கண்ட்ரீஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தால்தான் பிக்சர் கிளியர் ஆகும். நம்ம சேனல்ல இந்த மாதிரி இன்டர்நேஷனல் அப்டேட்ஸ் ரெகுலர் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.